பார்வோன் ஸ்வாலோ அந்த ஒரு பறவை கலிபோர்னியால இருந்து அர்ஜென்டினாவுக்கு வருது. வந்து குஞ்சு பொறிச்சு பறவையான உடனே எல்லாரையும் சேர்ந்து மறுபடியும் அர்ஜென்டினாவுக்கு பறக்குதுங்க. 8300 கிலோமீட்டர். எப்படி பறக்கும்? என்ன வழி பார்த்தா கடல் வழி. கடல் வழி போகுதுன்னா எங்க சாப்பிடும்? சிறக அசைச்சு பறந்து போகுது. 16600 கிலோமீட்டர் பறந்து போகுது. எங்க ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா சின்ன விஷயம் பா. அது என்ன பண்ணும்னா பறக்கும் போதே என்ன பண்ணுமா, ஒரு சின்ன குச்சி இருக்குல்ல, அதை எடுத்து வாயில பிடிச்சுக்குமா. எல்லாம் முன்னால பறக்கிற தாய் பறவை இருக்குல்ல, அது ஒரு இண்டிகேஷன் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீன் வாடை பார்த்த உடனே எல்லாரும் தாழ பறந்து அந்த குச்சியை போட்டுருங்களாம். அந்த குச்சியில உட்காந்துக்குமாங்க. உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு துள்ளி வர மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் பறந்து குச்சி எடுத்துட்டு பறந்துருமா. ஒரு இத்தனோண்டு பறவை ஒரு இத்தனோண்டு குச்சியை நம்பிட்டு 8300 கிலோமீட்டரோட அசால்ட்டா போயிட்டு வருதுன்னா நாம் ஒரு சிறிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை கடந்து விடலாகாதா?